முருகன் கையில் என்ன வச்சிருப்பாரு தெரியுமா? வேலாயுதன்னு பேர். இங்கே முருகனை வில்லோட காமிச்சிருக்கான். வில்லுக்கு அதிபதி ராமன், அர்ஜுனன், மன்மதன். முருகனுக்கும் வில்லுன்னு இருக்கா, எல்லாரும் வேலவர், இங்கே வில்லவர். வித்தியாசமே மெயின் நோக்கம், காப்பி அடிக்கப்படாது. வா, தட்சிணாமூர்த்தி சிவன் கோயிலில் இந்த பக்கம் எப்படி இருக்கும்? தெற்கு பார்க்க இன்னைக்கு அது சின்ன தெரிஞ்சுக்கலாம் கதைகள் கிட்ட. தெற்கு பார்க்க ஆலமரத்தில அட்னக்கால் போட்டு சின்மத்தோட உட்காந்துருக்கும். இங்கே உட்காரில் நின்னபடி கையில் சின்மத்தில வீணை, மேலே ஆலமரம் இல்லை, சப்த ரிஷிகள். இது கிழக்கு பார்க்க. வித்தியாசமே மெயின் நோக்கம், காப்பி அடிக்கப்படாது. நடராஜா காலத்துக்கு ஆடுவார். எந்த காலத்துக்கு போட்டு ஆடுவார்? 2 காலில் ஒரு கால் சொல்லு, வலதா இடதானு? கரெக்ட், நீ சொல்றது கரெக்ட். நடராஜா இடது தூக்கி போட்டாரு. இடது பதம் தூக்கி ஆடுன்னு பாட்டே இருக்கு. ஒரு சின்ன வித்தியாசம். பாண்டியராஜா சாமிகிட்ட பேசியிருக்கான் அந்த காலத்தில். ஏன்ப்பா இடது காலையே தூக்கி அடிக்கிட்டு இருக்கேன், எல்லாத்தையும் கால் வலிக்கல, அன்பின் வெளிப்பாடு. ஒரு பக்தன் கேட்டதுக்காக வலது கால் தூக்கி ஆடிய நாடு பாண்டிய நாடு. இது பாண்டிய நாடு. இந்த ஊருக்கு இடது சரியில்லை, வலது தான் கரெக்ட். பாதம் தலையில இருக்கு, தூக்கி போட்டா பாதம் மேலே போய் தான் அமைப்பு. மதுரையில் கால தூக்கி ஆட்ட மதுரையில் இப்படி காமிச்சிருக்காங்க. காலை சில இப்படி காமி இது மாதிரி கால் பரட்ட முடியாது. அதான் சாமி. சாமி நடனம் ஆடினா யார் மத்தம் அடிப்பா தெரியுமா? மத்தளத்துக்கு அதிபதி யாரு? நந்தி. இங்கே ஆஞ்சநேயர் அடிக்கிறாரு. இங்கே எல்லாமே வித்தியாசம். வந்துட்டு ஓடுற கோயில் இல்லை. இறந்த பிறகு சொர்க்கம்னு ஒன்று பார்க்குறியோ இல்லையோ, உயிரோட சொர்க்கம் கோயில்கள்.